ஏவா வேலுக்கு யமகண்டம் ஸ்டார்ட். லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடி. முட்டு கொடுக்கும் ஸ்டாலின். கள்ளக்குறிச்சி கூவனூர்ல பிறந்த ஏவா வேலு அரசியல்ல ஊழல் தில்லுமுள்ளு பண்ண கூத்த நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் விரிவா பார்க்கலாம். 1972 அதிமுகவில் இணைந்த எம்எல்ஏவாகியதுக்கு அப்புறம் 1997 திமுகவில் இணைந்திருக்காரு. 2001 முதல் 2021 வரை சட்டமன்ற உறுப்பினராக மக்களுக்கு பணியாற்றிய இவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இருப்பதா தற்போது ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக அரசு இவர் மீது அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அது என்ன நடவடிக்கைன்னு பார்க்கலாம். லஞ்சம் இதை கேட்டு அதிர்ச்சியிட்ட தீய சக்தி திமுகவுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய காட்டத்தை தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல பகிரங்கமா வெளிக்காட்டியிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவோட வீடுகள்ல லஞ்ச ஒழிப்புத்துறை ரெய்டு நடத்தி வரக்கூடிய நிலையில அந்த பிரச்சனைய சட்டப்படி அவர் நிரூபிப்பார் அப்படின்னு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஏவா வேலுக்கு வக்காலத்து வாங்கியிருக்காரு. இது குறித்து திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு வீட்டில் தமிழ்நாடு அரசினுடைய டிவிஏசி ரெய்டு, அதாவது ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறையினரோட சோதனை நடத்தி வராங்க. அதற்கு அவர் முழு ஒத்துழைப்பையும் வழங்கி வராரு. சட்டப்படி எதிர்கொண்டு நீதிமன்றத்தில் அவர் தரப்பு நியாயத்தை நிரூபிப்பாரு. அரசியல் பழிவாங்கும் நோக்கத்துடன் தாவேக அரசு இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டியிருக்காங்க. திமுக ஆட்சி காலத்துல ஊழல் அப்படின்னு இதுவரை தொடரப்பட்ட ஒரு வழக்குல கூட குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க முடிந்ததில்லை அப்படின்றதுதான் தமிழக அரசியலோட வரலாறு அப்படின்னு சூழலிச்சிருக்காரு. ஆளுங்கட்சியினருடைய இந்த மிரட்டலுக்கெல்லாம் அச்சம் என்பது மடமையடா என்ற வரிகளை போல அஞ்சிடும் இயக்கமல்ல திமுக. இதை விட பெரிய அடக்குமுறைகளையே நாங்க பார்த்திருக்கோம், அதற்கு பதிலடியெல்லாம் கொடுத்து வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் எதிர்கொண்டு வெற்றி பெறுவோம் அப்படின்னு ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காரு. திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவின் வீடு உள்ளிட்ட 13 இடங்கள்ல லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வராங்க. இதனால சென்னை, திருவண்ணாமலை பகுதிகளில் பரபரப்பும் ஏற்பட்டு வருது. 2021 ஆண்டு முதல் 2026 ஆண்டு வரை பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தவர் ஏவா வேலு. இவர் திருவண்ணாமலை மாவட்ட திமுக செயலாளர், திமுக எம்எல்ஏக்களுடைய சட்டசபை கொறடாவாகவும் இருந்து வராரு. முன்னாள் முதல்வர் ஸ்டாலினுடைய நேற்று புதுவையில ஏவா வேலு இருந்த நிலையில இன்று காலை ஏவா வேலுக்கு சொந்தமான சென்னை ஆழ்வார்பேட்டை இல்லத்திலையும் திருவண்ணாமலை வீட்டிலையும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்திட்டு வராங்க. பொதுவா லஞ்ச ஒழிப்புத்துறையினர் எஃப்ஐஆர் போட்டுட்டு இது போன்ற சோதனைகளை ஈடுபடுவாங்க. ஆனா ஏவா வேலு வீட்டுல எதற்காக சோதனை நடைபெறுகிறது, எந்த வழக்கு, யார் புகார் தரார் போன்ற விவரங்கள் இன்னும் தெரிய வரல. ஏவா வேலு சாலை பணிகள், கட்டிடம் கட்டும் பணிகளுக்கான அமைச்சரா இருந்ததால அது தொடர்பான வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால ஏவா வேலுக்கு யமகண்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அரசியல் சாணக்கியர்கள் கூறுறாங்க. ஆக ஏவா வேலு தாவேக எம்எல்ஏடம் கையும் களவுமா சிக்குவாரா அல்லது தலை தப்பித்துக் கொள்ளுமான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற ஊழல் செய்திகளை உலகிற்கு வெளிச்சம் போட்டும் நம் ஜெம் தொலைக்காட்சியிடம் எப்போதும் இணைப்பில் இருங்கள்.